தமிழகத்தை உலுக்கிய ஒரு கொலை சம்பவம் அப்படின்னு சொன்னால் மக்களே, வயதான தம்பதிகளாக பார்த்து, அதுவும் இல்லாமல் அது வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸாக பார்த்து, சிசிடிவி கேமரா பதிவு இல்லாத இடமா பார்த்து, இப்படி ஒரு இடத்துல அந்த வயதான தம்பதிகளை இரும்பு கம்பியாலையும் கட்டையாலையும் அடித்து கொன்று நகையை திருடிக்கிட்டு போன இந்த சம்பவம் தான் சொல்ல வேண்டும் மக்களே. இது கிட்டத்தட்ட கடந்த ஒரு 6 மாதமாக எல்லாரையுமே வந்து அச்சுறுத்திட்டு இருந்ததுன்னு சொல்லலாம். யார் அந்த கொலைகாரர்கள், யார் கொலை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு தேடல் இருந்துச்சு, ஒரு தவிப்பு இருந்துச்சு, ஒரு பயம் இருந்தது. இந்த வழக்கில் கொலையாளியாக கண்டுபிடிச்சிருக்காங்க காவல்துறை. கொலையாளிகள் மொத்தம் 3 பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க கண்டுபிடிச்ச டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி KTV. நவம்பர் 28, 2024 பழம் மாவட்டம் சேமலை கவுண்டம்பாளையத்தில் இருக்கக்கூடிய தெய்வ சிகாமணி மற்றும் அலமேலு அம்மாள் கூட அவங்க மகளான செந்தில்குமார் இருக்கிறாரு. எழுதுப்பண்ணு ஏர்லி மார்னிங்கில் ஒரு கும்பல் உள்ளே வந்து அந்த 3 பேரையும் இரும்பு கம்பியாலையும் கட்டையாலும் அடித்து கொலை பண்ணி அவங்க இருக்கக்கூடிய நகைகளையும் பணத்தை கொள்ளடிச்சிட்டு போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் செந்தில்குமார் வைத்திருந்த ஒரு ஐஃபோன் செல்ஃபோனும் காணாமல் போகுது. அதற்கு பிறகு ஒரு 14 தனிப்படை அமைக்கப்படுகின்றது. ஸோ 14 தனிப்படை அமைக்கப்பட்டு கொலையாளி தேடுறாங்க. இன்னும் அங்கே சிசிடிவி கேமரா பதிவுகள் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் எந்தவித தடயமும் இல்லாமல் இருந்திருக்கு. ஸோ யார் கொலை பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியாமல் அந்த தனிப்படைகள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லலாம் மக்களே. இது நடந்த கரெக்டாக ஒரு 6 மாதம் கழித்து கிட்டத்தட்ட ஏப்ரல் 29, 30 2 நாளும் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் இங்கன்னா ஈரோடு மாவட்டம் சிவகிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய மெய்க்கரையான் தோட்டத்தில் இருக்கக்கூடிய ராமசாமி மற்றும் பாக்கியம்மாள் தம்பதிகள் இவர்கள் ஏப்ரல் 29, ஏப்ரல் 30 2 நாளுமே அவங்க மகனான கவிசங்கர் ஃபோன் பண்ணி எடுக்காமல் இருக்கிறாங்க. இப்போ அப்பா அம்மா 2 நாளாக ஃபோன் எடுக்காமல் இருக்காங்களே, என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் பக்கத்தில் ஒரு ரிலேட்டிவ்ஸ் கால் பண்ணி கேட்குறாரு. ரிலேட்டிவ்ஸ் வந்து ஒரு ஈவினிங் வாக்கில் கிளம்பி போய் அந்த 30 ஏப்ரல் அன்றைக்கி கிளம்பி அங்கே போய் பார்க்குறாங்க, வீட்டில் பார்க்குறாங்க. இப்போ வீட்டில் பார்க்கும் பொழுது ரத்த வெள்ளத்தில் அம்மா வெளியவும் அப்பா வீட்டுக்குள்ளே இறந்து கிடந்திருக்காங்க. உடனடியாக சிவகிரி போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆன் பண்ணப்படுகின்றது. அதற்கு பிறகு ஈரோடு மாவட்டம் SP சுஜாதா அவர்கள் வந்து ஸ்பாட்டுக்கு வராங்க. அதற்கு பிறகு பெருந்துறையோட DSP கோகுலகிருஷ்ணன் ஸ்பாட்டுக்கு வராரு. 2 பேரும் இந்த வழக்கை விசாரிக்கிறார்கள். அதற்கு பிறகு இந்த வழக்கும் நவம்பர் மாதம் நடந்த 2024 நடந்த அந்த பழம் வழக்கும் ஒரே மாடல் சூப்பராண்டியாக இருக்குதே அப்படிங்கிற ஒரு கெஸ் வருகிறது. இப்போ பழம் வழக்கை விசாரித்த அந்த டீம் மறுபடியும் இங்கே வந்து பார்க்குறாங்க. பார்த்ததுக்கு பிறகு ADSP விவேகானந்தன் தலைமையில் ஒரு 5 தனிப்படை அமைக்கப்பட்டு அந்த 15 தனிப்படையும் இந்த வழக்கை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 வழக்கிற்கும் இருக்கக்கூடிய காமன் விஷயங்கள் அப்படின்றதை நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தோமேனால், ஃபஸ்ட்டு விஷயம் 2 பேரும் வயசானவங்க. 2வது அது ஒரு ஃபார்ம் ஹவுஸாக இருக்குது. 3வது சிசிடிவி கேமரா இல்லாமல் இருந்திருக்குது. 4வது இந்த ஃபார்ம் லேண்டுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரிகேஷனுக்கான ஒரு கால்வாய் இருக்கிறது. இந்த கால்வாயை ஒட்டி உள்ள வீடுகளாக இப்போ தேர்ந்தெடுத்து இது கொலை நடந்திருக்கிறதா தெரிகிறது. ஏன்னா 2த்துக்குமே இருக்கக்கூடிய ஒரே சிமிலாரிட்டி சொல்லலாம் மக்களே. இது ஒரு புறம் இருக்குது. இன்னொரு புறம் பார்த்திங்கன்னா 2 ஃபார்ம் லேண்ட்லையுமே என்ன மேஜராக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு இருக்கிறது. ஸோ இது வந்து இந்த வழக்கை விசாரித்து இந்த குற்றவாளி கண்டுபிடிச்சதுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம், அந்த அனலைசேஷன் பார்க்கலாம். 2 சம்பவத்துலையுமே காமனாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஃபேக்டர்ஸ் தென்னந்தோப்பு. ஏன் நான் சொல்கிறேன்னா மக்களே, தென்னந்தோப்பு வச்சுருக்கிறவங்க தென்னந்தோப்பு நார்மலாக இரிகேஷன் பண்ணுறதுக்கு அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க. ஆனால் தென்னை மரத்தில் ஏறி அந்த தேங்காயை பறித்து போடுறதுக்கும் அந்த தேங்காயை உரித்து போடுறதுக்கும் எப்போ அறுவடை சமயத்தில் தேவைப்படுதோ அப்போ டிப்ளாய் பண்ணிப்பாங்கன்றது ஒரு விஷயம். அந்த மாதிரி தென்னந்தோப்பு வச்சுருக்கிறவங்க டிப்ளாய் பண்ணி அந்த தேங்காயை வந்து பறித்து போடுறதுக்கும் உரித்து போடுறதுக்கும் அந்தந்த சமயங்களில் ஒரு டீமை டிப்ளாய் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி டிப்ளாய் பண்ணக்கூடிய இல்லை பண்ண டீமில் தான் ஒரு டீம் இந்த வேலையை பார்த்துருக்குறாங்க அப்படிங்கிறது தெரிய வருகிறது. எப்படி கண்டுபிடிச்சாங்க எதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதுலேயுமே சிசிடிவி உள்ள கேமரா இன்ஸ்டால் பண்ணப்படலை. இந்த சம்பவம் சிவகிரி சம்பவத்துலேயும் பார்த்திங்கன்னா சுற்றி சிசிடிவி கேமராஸ் பெருசாக கிடையாது. ஸோ இந்த மாதிரி இடங்களில் அங்கே இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய காமன் பிளேசஸில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை செக் பண்ணி பார்க்குறாங்க போலீஸ். இப்படி செக் பண்ணி பார்க்கும் பொழுது
ஒரே 2 வீலரில் 3 பேர் பயணம் பண்ணிருக்கிறாங்க. அந்த 3 பேரை வந்து சந்தேக பார்வையில் பார்த்துருக்குறாங்க காவல்துறை. அவங்க அழைத்து விசாரிச்சிருக்கிறாங்க அப்படின்னும், அழைத்து விசாரித்த பொழுது இவர்கள் தான் இந்த கொலையை செஞ்சுருக்கிறதுக்கு சந்தேகம் இருக்குது அப்படிங்கிற பார்வையை பார்த்துருக்குறாங்க. அதற்கு பிறகு அவங்களுடைய இடங்கள்லாம் சோதனை பண்ணி பார்த்தாங்களான்ற நமக்கு தெரியல. அதில் இவங்க மூலயமா அந்த நகைகள் பறிமுதல் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சிவகிரி சம்பவத்தை பொறுத்தளவுக்கு நகைகள் ரெக்கவரி பண்ணிட்டாங்க. அதற்கு பிறகு படமும் இவங்க தான் பண்ணியிருப்பாங்களான்ற சந்தேகத்தில் வந்து விசாரிக்கும் பொழுது அதே இவங்க தான் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியாகுது. சரி, எப்படி இதை பண்ணுவாங்க அப்படிங்கிறத விசாரிக்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 3 பேருமே மரத்துக்கு மேலே ஏறி தேங்காவை பறித்து தேங்காய் உரிக்கிற வேலையை பார்க்குறாங்க. ஸோ இவங்களுடைய ஜாப் எங்கெங்கே தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு தேங்காய் தோப்புக்குள்ள நடுவில் இருக்கக்கூடிய ஒரு வீடுகளாக பார்த்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ தென்னந்தோப்புக்கெல்லாம் அங்கே ஜாப் தேவைப்படுது. அப்படி டிப்ளாய் பண்ணப்படும் பொழுது இவங்க அந்த வீடு நோட்டம் போடுறாங்க அப்படின்னும், நோட்டம் போடுற சமயத்தில் இந்த வீடு எப்படிப்பட்ட ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்குறாங்கனால், சிசிடிவி பதிவு இருக்கக்கூடாது, வயசானவங்களாக இருக்கணும், ஓரத்தில் கால்வாய் ஓரமாக இருக்கக்கூடிய வீடுகளாக இருந்தால் தப்பிச்சு போகிற ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களாக தேர்ந்தெடுத்து பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் கிடைக்கப்படுகின்றன. ஸோ அதே மாதிரி படம் ட்ரிபிள் மர்டர் இவங்க தான் பண்ணாங்க அப்படின்னும், அப்போ செந்தில்குமார்லேருந்து எடுத்த அந்த செல்ஃபோன் எங்கே அப்படின்னு கேட்டபொழுது அந்த செல்ஃபோனை வந்து கொண்டு வந்து பக்கத்தில் உள்ள கிணத்துல போட்டதாக சொல்லியிருக்காங்க அந்த குற்றவாளிகள்லாம். இப்போது அந்த செல்ஃபோனை தேடும் ஈடுபட்டுருக்கிறாங்க காவல்துறை மக்களை. இப்போது இந்த குற்றவாளி கண்டுபிடிக்கப்பட்டு விட்டார்கள். இப்போ என்னென்ன அதில் கொடுமையாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விசித்திரமான விஷயமா இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி படம் ட்ரிபிள் மர்டர் கேஸில் காவல்துறை விசாரிக்கும் பொழுது அங்கே அந்த தோட்டத்தில் வேலை பார்த்த நபர்களை வந்து அழைத்து விசாரித்தார்கள் காவல்துறை. அப்போது இந்த தென்னை மரத்துலேருந்து தேங்காயை பறித்து போட்டது யார், எந்த டீம் பறித்து போட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை அப்போ ரீசன்ட் பாஸ்ட்டில் அது நடக்காமல் போயிடுச்சா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும் மக்களே. இது என்ன சொல்லப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் வீட்டில் ஒரு தென்னை மரத்தில் தேங்காயை வந்து பறித்து போட்டு உரித்து போட்டாங்கனால் உடனடியாக அந்த வீட்டில் வந்து கொள்ளடிச்சாங்க, சந்தேகம் அவங்க பக்கம் திரும்பும் அப்படிங்கிறதுனால அடுத்த சில மாதங்கள் விட்டு அப்புறமா கொள்ளை சம்பவத்தை ஈடுபடுறாங்களா, பட் அந்த மீன் வயல் தொடர்ந்து நோட்டை விட்டே இருந்திருக்காங்களா அந்த வீட்டை அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தோன்றுகிறது. ஏனென்றால் அவங்க சொல்கிறாங்களாம், 6 மாதத்துக்கு முன்னாடி அந்த படத்தில் வந்து கொள்ளடித்தோம், 6 மாதம் கழித்து தான் ஒரு டபுள் மர்டர் கேஸிங்க வருது ஈரோடு மாவட்டத்தில். ஸோ கிட்டத்தட்ட வந்து அவங்க கேப் விட்டு தான் அந்த விஷயத்தை பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிய வருகிறது. அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும் பொழுது அந்த படம் சம்பவத்தை விசாரிக்கும் பொழுது இந்த மாதிரி தேங்காய் பறித்து போட்டவங்க யார் அப்படிங்கிற சந்தேகம் வராமல் இருப்பதற்கு அந்த தேங்காய் பறித்து போட்ட சம்பவத்திலேருந்து குறைஞ்சபட்சம் 1 மாதம் 2 மாதம் கழித்து தான் அந்த கொள்ளையில் ஈடுபட்டிருப்பாங்களா அப்படிங்கிற சந்தேகம் வருகிறது மக்களே. என்ன ஒரு ஷாக்கிங்காக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 14 தனிப்படை படம் கேஸில் ஸோ அவ்வளவு தனிப்படையை அமைச்சு தேடப்பட்ட குற்றவாளிகள், அந்த குற்றவாளிகளை பார்த்தா ரொம்ப சாதாரணமாக இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் இவங்க இந்த அளவுக்கு போலீஸை கன்ஃபியூஸ் பண்ணும் விதமாக இவ்வளோ பர்ஃபெக்ட் ப்ரீ பிளான்டோட ஒரு விஷயத்தை பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்குது மக்களே. இப்போ எந்தளவுக்கு இவங்களாம் குற்றச்செயலை ஊறி இருக்கிறாங்க அப்படிங்கிறதே நம்ம தெரிஞ்சு கொள்ள முடிகிறது. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இப்போ அடுத்து என்ன சந்தேகம் வருகிறதுனா, இப்போ இவங்க இதான் இந்த 2 மர்டர் தான் இவங்க பண்ண ரீசன்ட் மர்டர்ஸா. ஏன்னால் இவங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தேங்காய் பல இடங்களில் பல தோட்டத்தில் பறித்து போட்டிருப்பாங்க. அப்போ அத்தனை தோட்டத்துலேயுமே கை வைக்க முடியாமல் போனதுக்கான காரணம் என்ன? ஒருவேளை இவங்க எதிர்பார்த்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ், அதாவது வயசானவங்களாக மட்டும் அந்த வீட்டில் குடியிருக்கிற மாதிரி சிச்சுவேஷன்ஸ் அமையாமல் போயிடுச்சா, இல்லை இப்போ இவங்க ரீசெண்டாக எந்தெந்த வீட்டிலாம் போய் தேங்காய் பறித்து போட்டிருக்காங்க, உரித்து போட்டிருக்காங்க, அந்த வீடுகளில் வயசானவங்க யாராவது இருந்திருக்கிறாங்களா, இப்போ அந்த வீட்டுக்கு குறி வச்சுருக்காங்களா அப்படிங்கிற தகவலை கிடைக்கப்பெறல மக்களே. பிற்கால கிடைக்கப்பெறக்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த விசாரணை போயிட்டு தான் இருக்குது. இன்னும் ரிமாண்ட் பண்ணுறதுக்கு அவங்க கூப்பிட்டு போகலன்று பார்க்க முடிகின்றது. ஸோ எனிவேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு ட்ரிபிள் மர்டர், நடந்த சமயத்துக்கு பிறகு கொங்கு மண்டலத்தை வந்து ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்துச்சு மக்கள் மத்தியில். இது எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரிபிள் மர்டர் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு 2 days 3 days கழித்து பக்கத்தில் திருப்பூர்லேருந்து ஒரு 3 காலேஜ் பசங்க வந்திருக்காங்க. அங்கெல்லாம் வந்து இந்த ஃபார்ம் லேண்டு அது ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குன்றதுனால அங்கே உட்காந்து குடிச்சிட்டு இருந்திருக்கானுங்க போல இருக்கு. ஸோ அந்த ஆட்களை சுற்றி உள்ள மக்கள் பார்த்துட்டு சந்தேகப்பட்டு அந்த நபரை பிடிச்சி அடிச்சிருக்காங்க. அடித்து போலீஸை பிடிச்சி கொடுத்துருக்காங்க.
போலீஸ்கிட்ட வந்து என்ன சந்தேகப்பட்டாங்கன்னா, இவன் தான் அந்த கொலை பண்ணியிருப்பான்னு சந்தேகப்பட்டிருக்கிறாங்க அந்த அங்கே உள்ள பொதுமக்கள்லாம். இப்போ போலீஸ் விசாரிக்கும் போது சொல்லி தெரிய வந்திருக்கு, அவங்க காலேஜ் பசங்க இன்னும் வெக்கேஷன் டைம், லீவ் டைம்ன்றதுனால இங்கே வந்தால் ப்ளசண்ட்டாக இருக்குன்றதுனால வந்து சரக்கு அடிச்சிருக்காங்கன்னு தெரிய வந்திருக்கிறது. அப்புறம் வான்மணி அமுச்சு விட்டாங்க மக்கள், இந்த நபர்களை. ஸோ இப்படியாக அங்கே உள்ள அங்கே சுற்றி உள்ள மக்களை ஒரு மிகப்பெரிய அச்சத்தில் ஆழ்த்தியது சம்பவம் சொல்லலாம். அதற்கு பிறகு இந்த டபுள் மர்டர் கேஸ். ஸோ இங்கே ஈரோடு மாவட்டம் சிவகிரிலையும் பார்த்திங்கன்னா இந்த டபுள் மர்டர் நடந்ததுக்கு பிறகு இன்னும் அச்சம் அதிகமாச்சு தமிழ்நாட்டில்ன்றது நம்ம பார்க்க முடிகின்றது. பல இடங்களில் பல நபர்கள் அவங்க அப்பா அம்மா தனியாக இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட வந்து ஃபோன் போட்டு பேசுகிறதும், சிசிடிவி கேமரா இன்ஸ்டால் பண்ணுறதும், அதுவும் சுற்றி ஃபார்ம் லேண்டாக இருக்கக்கூடிய வீடுகளில் இருக்குனால் அங்கே சிசிடிவி கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு காவல்துறையிலேருந்து கிட்டத்தட்ட வந்து பல்வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஈரோடு, சேலம், தருமபுரி, ஊட்டிலேருந்துலாம் வந்து போலீஸ் டிப்ளாய் பண்ணப்பட்டு அவங்க அந்த லிஸ்ட்டை எடுத்து அந்த லிஸ்ட்டு மூலிமா போய் ஒவ்வொரு வீடாக போய் செக் பண்ணி அங்கே வந்து அவங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸை வாங்கி சிசிடிவி வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லி இவ்வளோ ப்ராசஸில் நம்ம இறங்கியிருந்தோம் தமிழ்நாடு காவல்துறை. ஸோ இந்த அளவுக்கு இந்த 3 பேர் செய்த இந்த செயலால் தமிழக காவல்துறைக்கும் தமிழக மக்களுக்கும் அந்த வயசான தம்பதிகள் இருக்கக்கூடிய வீடுகள்லையுமே ஒரு பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி சொல்லலாம் மக்களே. இனிமேல் இந்த அச்சம் அப்படிங்கிறது இனிமேல் இருக்காமல் இருக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். பட் ஸ்டில் இந்த 3 பேர் மட்டும்தான் இதில் வந்து மெயின் பிளானர்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸா, இல்லை வேறு யாராவது பெரிய டீமாக இருக்காங்களா, இல்லை இது பெரிய கேங்கா, இந்த கேங் அங்கங்கே பண்ணிகிட்டு இருக்கிறாங்களா? இப்போது இந்த மற்ற இவங்களுடைய கூட்டாளிகளோ இல்லை இந்த கேங் ஆட்களோ ட்ரெயின் ஆனவங்களோ இன்னும் மற்ற இடத்துல பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்களான்றதுலாம் இனிமேல் தெரிய வரும் மக்களே. அப்படி சப்போஸ் இது ஒரு கேங்காக இருந்துச்சு அப்படின்னா இந்த கேங் மொத்தத்தையும் காவல்துறை கைது பண்ணிவிட்டார்களே என்றால் இங்கே தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான ஒரு மாடஸ் ஆப்பரண்டி உள்ள இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்காமல் இருப்பதற்கு ஒரு வழிவகுக்கும் சொல்லலாம். மக்கள் நினைக்கிறேன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.